இறைவன் மிகப்பெரியவன். இந்த உலகத்தில் பணத்தையும் அவனே படைத்தான், வறுமையையும் அவனே படைத்தான், எத்தனையோ சொந்தங்களையும் அவனே படைத்தான், அனாதைகளையும் அவனே படைத்தான். இப்படியான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பெண்மணியினுடைய இல்லத்துக்குள்ளே தான் இப்போ போகிறோம். தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இல்லத்திற்கு இறைவன் விடிவு காலத்தை தரட்டும் அப்படின்னு இந்த காணொலியை ஆரம்பிக்கிற இந்த பொழுதிலேயே நான் அதிகமாக துவா செய்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சிங்கிள் மதர்ஸாக இருக்கவங்களுக்கு நம்ம கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த பெட்டி கடை, ஒரு சின்ன கடை, மேலே கூரை தான். 3 சிங்கிள் மதர்ஸ் இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது. அவ்வளவு கடினங்கள். நான் தான் கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைகளாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா என் பிள்ளைகளுக்கும் சிரமம் தான். இந்த பிள்ளை ஒரு பிள்ளை சொல்கிறா குடி அடி அப்படின்னு. இதையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு நிற்கிறவங்களுக்கு இந்த கடைக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஹெல்ப் கேட்டிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் இருந்து ஒரு செட்டு ஜாமான் வாங்கி போட்டோம்னா அதோட ரொட்டேஷனில் அப்படியே இந்த வியாபாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கடினப்பட்ட 3 பெண்கள், அவங்களுடைய 4-5 பிள்ளைகள், அவங்களை கருத்தில் ஒரு கடினப்பட்ட ஒரு தாய், 5 பெண் பிள்ளைகள், அதில் 2 பெண் பிள்ளைகள் தனியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைகள். இத்தனை பேரையும், இந்த 10 பேரையும் கருத்தில் கொண்டு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க நினைப்பாங்க. இந்த பெட்டி கடைக்கு ஒரு சின்ன பறக்கத்தை உருவாக்குறதுக்கு இறைவன் நம்மை கருவியாகட்டும். அதன் வழியாக உங்களோட வாழ்க்கை வளமாக, அதன் வழியாக உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு, அதன் வழியாக நோயில்லாத ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு, இறைவன் ஈருலக வெற்றியும் தர்றதுக்கு இது சின்ன விஷயம்தான். ஆனா அதை இறைவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா எல்லாமே சரியாகும். அந்த நம்பிக்கையோட இந்த காணொலியை பதிவு செய்யறேன். இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அவசியம் பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள், ஆனால் இவர்களுக்கு உணவில்லை என்பதுதான் சோகத்தின் உச்சம். வறுமையினுடைய காட்சியாக இருக்கும் இந்த வீடு சிறிய பெட்டிக்கடையோடு தான் தொடங்கும்.